ஐயா நான் மொபைல்ண்ணா பேர் இது பாஜக வந்து தமிழகத்துல இடம் இல்லைன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்பது கண்கூடாக மக்கள் நாம் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கு. தனித்து போட்டிட்டு இருந்தா நான் அது பதில் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு என்னென்ன வேணும்? இந்த வயநாட்டுல பிரியங்கா காந்தி கிளம்புறாங்க. அங்க தேர்தல் அரசியல காங்கிரஸ் நேரடியா இறங்குறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அது எதிர்பார்த்த ஒண்ணுதான். உங்க குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பது குடும்ப அரசியல். அவங்க எல்லாருமே குடும்பத்துல அண்ணன், அவங்க அம்மா, இப்போ அவங்க சகோதரி. இதுல ஆச்சரியப்படுவதற்கு ஒண்ணும் இல்லை. சார் இது அண்ணாமலையை மாற்றி விட்டு பில்லேதானே நீங்க பாஜக தலைவரா கொண்டு வந்தாலும் அதிமுக தன்னோட நிலைப்பாட்டுல இருந்து மாத்திக்காது. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு இல்லைங்க. மாநில தலைவர் ரொம்ப நல்லா இந்த மாதிரி கொஸ்டினே கேட்காதீங்க. ஒரு சிறந்த தலைவர், மிக சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சும்மா உங்க மாதிரி நீங்க போடுறதுக்கு எல்லாமே நாங்க பதில் சொல்றோம். முன்னாள் அமைச்சர் சொல்லுங்க, அவர் தான் அருமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு கட்சியினுடைய இன்னொரு விஷயத்துல இன்னொரு கட்சி தலையிட முடியாதுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரயில்வே துறையை வந்து புறக்கணிச்சு விட்டு வந்தே பாரத் வந்து விரைவுபடுத்துறது தான் மத்திய அரசு குறிக்கோளா இருக்காங்க அப்படின்னு மேற்கு வங்க இது முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க. இன்னொரு வாட்டி ரயில்வே துறையை புறக்கணிச்சு விட்டு வந்தே பாரத் மட்டும் தான் விளம்பரப்படுத்துறதுக்கு மத்திய அரசு மும்முரமா இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. வந்தே பாரத்தை இயக்கிறது ரயில்வே துறை தானே. ரயில்வே துறை தான் தொடர்ந்து இந்த விபத்து காரணமா அவங்க அந்த கருத்து. விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்கிறாங்க. விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒண்ணு. அது வந்து ஒரு என்ன சொல்றது, அன்பார்ச்சுனேட். அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்கம் எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கு சென்று நிவாரண பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா கருத்துக்கு வந்து உங்களுடைய கூட்டணி கட்சிகளே ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் அதிமுக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்ன கருத்து சொன்னாருன்னு தெரியல. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன்.